அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 4, 2026 ஆனி மாதம் 20ஆம் நாள் சனிக்கிழமை ராசி பலன்கள். திதிய நட்சத்திரம், ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரமெல்லாம் கடைசியில சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்ப 12 ராசிக்கான பலன்களை காணலாம். முதலில் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். சந்திரன் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் பயணிக்கிறார். தொட்டதெல்லாம் பொன்னாகும். பொன்னான நாள். இது நீண்ட நாட்களாக வராத வாரக்கடன்கள் வசூலாகும். உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும். எதிர்கால முதலீடுகளுக்கான திட்டங்களை இன்று தொடங்குவீர்கள். கூட்டுத் தொழிலில் எதிர்பாராத திருப்பங்களும் புதிய பங்குதாரர்களின் வரவும் சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். நண்பர்களுடனான சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். மூத்த சகோதரர் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவ முன்வருவர். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம், வெள்ளை. அதே போல அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன். உங்கள் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். உங்களின் உழைப்பும் விடாமுயற்சியும் இன்று பல மடங்கு பலனை தரும். முற்பகலில் சற்றே வேலைப்பளு இருந்தாலும் பிற்பகலில் அதற்கான பலன் உங்களை உற்சாகப்படுத்தும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் உள்ளவர்கள் அதற்கான முதற்கட்ட வேலைகளில் இறங்கலாம். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் அல்லது அனுமதிகள் இன்று கிடைக்க வாய்ப்புண்டு. உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வுக்கான செய்திகள் வரலாம். தந்தை வழியில் இருந்து வந்த பூர்வீக சொத்து சிக்கல்கள் சுமூகமாக முடியும். மனைவி அல்லது கணவனின் வேலை நிமித்தமாக சில நல்ல செய்திகள் வரும். உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் வரலாம். நீர் ஆகாரம் அதிகம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் கிரீம் அல்லது வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. மிதுன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சந்திரன். பாக்கியங்கள் தேடி வரும். ஆன்மீக நாட்டம் கூடும். பெரிய மனிதர்களின் ஆலோசனைகள் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு வழிகாட்டும். நீண்ட தூர பயணங்கள் அனுகூலத்தை தரும். ஏற்றுமதி இறக்குமதி, கமிஷன் ஏஜென்சி மற்றும் வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் லாபகரமாக இயங்கும். உத்தியோகத்தில் உங்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கான சூழல் கனிந்து வரும். குலதெய்வ கோவிலுக்கு செல்ல திட்டமிடுவீர்கள். தந்தையின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. கடக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் சந்திரன். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாள் நீடிக்கிறது. மனக்குழப்பம், தேவையற்ற பயம் நீங்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதால் முகத்தில் சோர்வு தட்டலாம். இனம் புரியாத கவலைகள் தோன்றும். தியானம் செய்வது நல்லது. பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். புதிய ஒப்பந்தங்கள், பெரிய முதலீடுகளை இன்று ஒத்திவைப்பது புத்திசாலித்தனம். பண விஷயத்தில் யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் பேசும்பொழுது வார்த்தைகளில் நிதானம் தேவை. துரித உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அஜீரண கோளாறுகள் வரலாம். வாகன பயணங்களின் போது அதீத கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ், வெளிர் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன். உங்கள் ராசியை பார்ப்பதால் முகத்தில் சனி வசீகரமும் உண்டாகும். சுற்றியிருப்பவர்கள் உங்களை மதித்து நடப்பார்கள்.
பொதுஜன தொடர்பில் இருப்பவர்களுக்கு மக்கள் ஆதரவு பெருகும். வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். கூட்டுத் தொழில் செய்யும் கூட்டாளிகளிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனையால் ஒரு முக்கிய பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள். ஆரோக்கியம் சீராக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 7. கன்னி ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சத்துருஸ்தானத்தில் சந்திரன். சவால்களை சுலபமாக முறியடிப்பீர்கள். எதிரிகளின் சூழ்ச்சிகள் உங்கள் முன்னால் தவிடு பொடியாகும். பழைய கோர்ட் கேஸ் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் சதி அம்பலமாகும். உங்கள் உழைப்பிற்குரிய முழு அங்கீகாரமும் மேல் அதிகாரிகளால் வழங்கப்படும். புதிய கடன் வாங்க நினைப்பவர்களுக்கு கடன் உதவி சுலபமாக கிடைக்கும். தாய்வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி சுமூக உறவு மலரும். நீண்ட நாளாக படுத்திய உடல் உபாதைகள், மருத்துவ செலவுகள் இன்று குறைய தொடங்கும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. துலா ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன். புத்தி கூர்மை கூடும். புதிய யோசனைகள், கிரியேட்டிவ் சிந்தனைகள் உதிக்கும். கலைத்துறை, எழுத்துத்துறை மற்றும் ஊடகத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய அங்கீகாரம் கிடைக்கும். பங்குச்சந்தை மற்றும் கிரிப்டோ போன்ற ஊக வணிக முதலீடுகளில் நிதானமாக லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீர்கள். பிள்ளைகளின் கல்வி அல்லது வேலைவாய்ப்பு குறித்து நல்ல செய்திகள் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகும். மன அமைதி கூடும். ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் வான் நீலம் அல்லது வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன். சுகபோகங்கள் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் அல்லது வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மன உளைச்சல்கள் நீங்கி வீடு மற்றும் பணியிடத்தில் நிம்மதி நிலவும். ரியல் எஸ்டேட், கட்டுமான தொழில், விவசாயம் மற்றும் டைரி ஃபார்ம், ஆவின்பால் பண்ணை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அசுர வளர்ச்சி இருக்கும். உத்தியோகத்தில் வேலை சுமை குறைந்து நிம்மதியாக பணியாற்றுவீர்கள். தாயாரின் உடல் நலனில் அக்கறை காட்டுவது நல்லது. வீட்டில் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். வண்டி வாகனங்களை பழுது பார்க்கும் செலவுகள் வரலாம். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. தனுசு ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன். உங்கள் மனதில் இருந்த பயம், தயக்கம் நீங்கி அதீத துணிச்சல் பிறக்கும். உங்களின் பேச்சு திறமையால் பல காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். 3ஆம் இடத்தில் சந்திரன் மறைவது நற்பலன்களையே தரும். தகவல் தொடர்பு, யூடியூப் போன்ற டிஜிட்டல் மீடியா மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய மைல்கல் எட்டப்படும். குறுகிய தூர பயணங்கள் மூலம் புதிய ஆர்டர்கள் கைகூடும். இளைய சகோதரர்களுடன் இருந்த சொத்து பிணக்குகள் தீரும். அண்டை அயலர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வீரியம் கூடும் நாள் என்பதால் சுறுசுறுப்புக்கு குறைவிருக்காது. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிற மஞ்சள் அல்லது வெளிர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 1. மகர ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன். வாக்கு வன்மை கூடும். உங்கள் பேச்சிற்கு பிறர் கட்டுப்படுவார்கள். குடும்ப பொருளாதார நிலை கணிசமாக உயரும்.
கையில் பண புழக்கம் தாராளமாக இருக்கும் நாள். கொடுக்கல் வாங்கல் மற்றும் நிதி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு லாபகரமான நாள். வியாபாரத்தில் கணிசமான லாபத்தை காண்பீர்கள். உத்தியோகத்தில் உங்களின் மேலாண்மை திறமைக்கு தனி பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், நிச்சயதார்த்தம், திருமணம் போன்றவை நடத்துவது குறித்து பேசுவீர்கள். சுவையான மற்றும் தரமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். கண்கள் மற்றும் பற்களில் சிறு அசௌகரியம் வந்து நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், வெளிர் ஊதா. அதிர்ஷ்ட எண் 5, 8. கும்ப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் இன்று உங்களுக்கு ஜென்ம சந்திரன் ஆகும். மன அலைச்சல் சற்றே அதிகமாக இருக்கும். சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதால் தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதில் நிதானம் தேவை. சுய தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்த்து இருக்கும் வேலையை சரியாக செய்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் தேடி வரும். சற்றே அலைச்சல் இருக்கும். குடும்பத்தாரிடம் உங்களின் கருத்துக்களை திணிக்க வேண்டாம். விட்டு கொடுத்து போவது நல்லது. சளி, இருமல் அல்லது குளிர்ச்சி சார்ந்த தொந்தரவுகள் வரலாம் என்பதால் பனிக்காற்றில் செல்வதையும் குளிர்ந்த உணவுகளையும் தவிர்க்கவும். அதிர்ஷ்ட நிறம் கருப்பு மற்றும் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. மீன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திரன். சுப விரயங்கள் உண்டாகும். அதாவது வீடு கட்டுவது, சுப நிகழ்ச்சிகள் அல்லது ஆன்மீக பயணங்களுக்காக பணம் செலவிட நேரிடலாம். வீண் ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்புகள் மூலம் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் வேலை நிமித்தமாக தூர பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். இது எதிர்காலத்திற்கு நன்மையளிக்கும். கணவன் மனைவி இடையே சிறு புரிதல் குறைபாடுகள் வரலாம். மௌனம் காப்பது நல்லது. தூக்கமின்மை பிரச்சனை வர வாய்ப்புள்ளது. இரவில் நிம்மதியான தூக்கத்திற்கு படுக்கைக்கு செல்லும் முன் தியானம் செய்யவும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 7. மற்றும் இன்றைய திதி மதியம் 12:40 வரை சதுர்த்தி, பின் பஞ்சமி. நட்சத்திரம் மதியம் 1:43 வரை அவிட்டம், பின் சதயம். வாரசூலை கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:02, மறைவு 6:40. ராகு காலம் காலை 9:12 முதல் 10:46. யமகண்டம் மதியம் 1:56 முதல் 3:31. குளிகை காலை 6:02 முதல் 7:37. நல்ல நேரம் காலை 7:05 முதல் 8:05. மாலை 5:35 முதல் 6:35. இன்றைய ராசி பலன்கள் முடிவடைந்தது. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.